ஹே காய்ஸ், நீங்க கேட்ட மாதிரி ஒரு நெக்ரோமன்சி ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டஞ்சன் பிரேக்ல தன்னுடைய பேரண்ட்ஸ் இழக்கிற ஹீரோ எப்படியாச்சும் ஒரு ஹண்டர் ஆயிட்டு அவனுடைய பேரண்ட்ஸ்க்காக அந்த மான்ஸ்டரை அழிக்க நினைக்கிறான். ஆனா இந்த உலகம் தான் ரொம்ப கொடூரமானதாச்சே. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ஒரு குப்பன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு சடனா நெக்ரோமன்சர் பவர் கிடைச்சு உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான பர்சனா மாறினா எப்படி இருக்கும்? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டஞ்சன் பிரேக் நடந்துச்சு. அதுல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியில வந்து கண்ணுல படுற எல்லா மக்களையும் வேட்டையாடினாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் அந்த இடத்துலயே போச்சு. அதுல நம்ம ஹீரோட குடும்பமும் ஒண்ணும். இந்த ஒரு இன்சிடென்ட்னால நம்ம ஹீரோ அனாதையாக்குறான். அப்பதான் கண்ணீரோட ஒரு சத்தியம் பண்றான், ஒரு நாள் கண்டிப்பா நான் ஹண்டரா மாறுவேன், எல்லா மான்ஸ்டரையும் வேட்டையாடி அழிப்பேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 7 வருஷம் கழிச்சு அதே நாளா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோட லைஃப் இந்த மாதிரி முடியும் நான் எதிர்பார்க்கல. ஹண்டர் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து என்ன கிக் அவுட் பண்ணிட்டாங்க. இவனோட பேர் வந்துட்டு ஹான் சங்கியும், நம்ம ஷார்ட்டா ஹான்னு கூப்பிட்டுக்கலாம். அப்பதான் இந்த ட்ரைனிங் சென்டர்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அங்க இருக்க ட்ரெயினர் வந்துட்டு, உன்கிட்ட பிராங்கா ஒரு விஷயத்த பத்தி பேசணும், இதுக்கப்புறத்துல இருந்து நீ இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறப்போ இதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னாச்சு, எதுக்கு சடனா என்ன கிக் அவுட் பண்றீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவரும், நான் சொல்றத நிதானமா கேளு, உன் கூட ஜாயின் பண்ண எல்லாருமே அவைக்கன் ஆயிட்டு அவங்களுடைய ட்ரைனிங்க இன்னும் 1 மாசத்துல முடிக்க போறாங்க. ஆனா நீ வந்துட்டு இன்னுமே அவைக்கன் ஆகல. உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் பீரியடுக்கு மேலேயே நாங்க கொடுத்துட்டோம். நான் சொல்றது தப்பா எடுத்துக்காத. 7 வருஷம் ஆகியும் நீ இன்னும் அவைக்கன் ஆகலன்னா உன்னுடைய டேலண்ட் வந்துட்டு குப்பைக்கு சமம். இதுக்கப்புறமும் உன்னை இந்த ட்ரைனிங் சென்டர்ல வச்சிருந்தோம்னா இந்த சென்டருடைய பேரே ஸ்பாயில் ஆயிடும். இதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோவை கேலி பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு, இந்த 7 வருஷமும் என்னுடைய ஃபுல் எஃபெக்ட போட்டு நான் பண்ண ட்ரைனிங் எல்லாமே வேஸ்டா, இப்ப வரைக்கும் எதுக்காக என்னுடைய ஸ்டாட் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல அப்படி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணு கிட்ட, உங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணும் நிறைய பீப்புள்ஸ காப்பாத்துறதுக்காக அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் போராடினாரு. இதை கேட்ட அந்த அம்மாவும், கரெக்டா சொன்ன, உன்னோட லைஃப்லயும் இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன் வரும், அப்போ நீ கிவ் அப் பண்ணாம உங்க அப்பாவும் மாதிரி ஸ்ட்ராங்கா எதிர்த்து நின்னு போராடணும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். 7 வருஷம் போராடிட்டு என்னால இவ்வளவு ஈஸியா குவிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ட்ரெயினரோட ரூமுக்கு தான் போறான். இவனை பார்த்த அந்த ட்ரெயினரும், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும், இன்னும் ஒரு வாட்டி என்ன ஹண்டர் எக்ஸாம் எழுத விடுங்க, என்னால இவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டு அவனும் காண்டாயிட்ட, எதுக்காக நீ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? ஒருவேளை நீ பே பண்ண அமௌண்ட்டை வாங்குறதுக்காக வந்தியும், ஆல்ரைட், உன்னோட மெம்பர்ஷிப்ல இருந்து ஆஃப் த அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்றான். இதை கேட்டு அவனும், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, காசு என்னுடைய பிரச்சனை இல்ல. அடுத்த நிமிஷமே அவன் ஃபேஸ்ல ஒரு பஞ்சை கொடுத்து தூக்கி எறிஞ்சிடறான். உன்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர்லாம் ஹண்டர் எக்ஸாம பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அடிப்பட்ட நம்ம ஹீரோவும் கீழே விழுந்த நிலைமையில, எனக்கு மட்டும் இன்னைக்கான ட்ரீட்டும் இல்லைன்னா கொஞ்சம் டேலண்ட்டும் இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு எதிர்க்க ஒரு ஸ்கிரீன் வருது. அது என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அங்க இருக்க டஸ்ட்பின்குள்ள நம்ம ஹீரோ போயிடுறான். அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்து டீப்பா போற மாதிரி தெரியுது. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் உன்னுடைய அயன் வில்ல பாராட்டுது. ஆக்சுவலா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்துட்டு இடத்துல இருக்க சூட்டபிளான கேண்டிடேட்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுது. அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. உடனே சிஸ்டம்லயும் டிஃபிகல்ட்டியா சூஸ் பண்ணுங்கன்னு வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு எதை சூஸ் பண்றானோ அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இந்த சான்ஸை நான் நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் லெவல சூஸ் பண்றான். உடனே சிஸ்டம்லயும், நீங்க டவர் ஆஃப் ட்ரையல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆயிட்டீங்கன்னு வருது. இந்த ஃப்ளோரை மட்டும் நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிட்டானா அவனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸ் எல்லாமே சரியாயிடும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கிறது ஒரு டெசர்ட். அவனுக்கு எதிர்க்க ஒரு ஸ்வாட் வந்து விடுது. உடனே சிஸ்டம்லயும் இந்த இடத்த கிளியர் பண்றதுக்கு இந்த ஃப்ளோர்ல நம்ம ஹீரோ சர்வைவ் ஆகணும். இதுக்கு ரிவார்டு வந்துட்டு அவன் கேட்ட மாதிரி ஒரு யூனிக் ட்ரைட் அவனுக்கு கிடைக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு நினைச்சு பாக்குறான், இந்த 7 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணதுக்கு யூஸே இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னா எனக்கு யூனிக் ட்ரைட்டுங்கிற ஒரு ரிவார்டு கிடைக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட் எடுக்க போக திடீர்னு எர்த்குவேக் வந்த மாதிரி அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அப்பதான் அவனுக்கு பின்னாடி ஒரு சாண்ட் கோலம் வருது. இத பார்த்த நம்ம ஹீரோவும் ஷாக்ல நிக்க, உடனே சிஸ்டம்ல, உங்களுடைய ஆப்போனன்ட் சாண்ட் கோலம், அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த கோலம் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆனாலே போதும், இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணிடலாம். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஸ்வாட் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த மிஷினுக்கு பெனால்டி இருக்கு. இன்கேஸ் இந்த மிஷின்ல நம்ம ஹீரோ தோத்துட்டானா அவனுடைய பெனால்டி டெத், அதாவது நம்ம ஹீரோவுடைய உயிர் போயிடும். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓடிட்டு யோசிக்கிறான், இந்த சாண்ட் கோலம் கிட்ட இருந்து நம்மளால ஓடி தப்பிக்க முடியாது. அது என்னதான் ஸ்லோவா இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால
நம்ம ஹீரோவை ஈஸியா பிடிச்சிரும். ஏன்னா இது ஒரு டெசர்ட். அடுத்த 9 மினிட்ஸ்க்கு நம்ம ஹீரோ இதுல ரன் பண்ணோம்னா அவனுக்கு போதுமான அளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும். அப்படி இருந்தாலும் இதுல ஓடுறது ரொம்பவே கஷ்டம். உடனே ஹீரோவும் அவன் கையில இருக்க ஸ்வாட பார்த்துட்டு, இந்த மாதிரி டாஸ்கா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஸ்வாட கொடுத்துட்டு சர்வை பண்ண சொல்றாங்க. யார் வேணா இந்த மாதிரி கண்டிஷனை போட முடியும், அதை பண்ணி காட்டுறதுதான் கஷ்டம். இந்த இடத்துல இருந்து ஓடினாலும் செத்துருவேன், அதை எதிர்த்து போராடினாலும் செத்துருவேன். இதை எதிர்த்து நான் எப்படி போராடுறதுன்னு யோசிக்க, அப்பதான் நம்ம ஹீரோட கணக்கு அந்த கோலம் வந்துட்டு இது வரைக்கும் அவனை கிண்டல் பண்ண அந்த பர்சனா தெரியறாங்க. உடனே அவன் வந்துட்டு, நான் இப்படி ஓடி போய் ஒரு பேத்தட்டிக்கான டெத்தை அப்ளைன் பண்ண விரும்பல. 7 வருஷமா ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான். இப்ப நான் இப்படி ஓடுறதுல அர்த்தமே இல்ல. சர்வே ஆகிறதுக்கு வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே திங்க் பண்ணி பாக்குறான். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை ஸ்டாப் பண்றதுக்கு அதோடைய கோரை டெஸ்ட்ராய் பண்ணாலே போதும். ஆனா அதோட கோர் வந்துட்டு அதோட ஹார்ட் கிட்ட இருக்கு. என்னால அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. உடனே அங்க இருக்க ஒரு ஹைட்டான பிளேஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வர சடனா அப்படியே கீழே ஜம்ப் பண்ணிடுறான். பின்னாடி வந்து அதுவும் ஜம்ப் பண்ணிட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அது பாட்டமை ஈஸியா ரீச் பண்ணிடுது. நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்வாடை யூட்டிலைஸ் பண்ணி ஸ்பீடை குறைச்சிட்டு அந்த காலமுடைய கோரை நோக்கி ஜம்ப் பண்றான். ஒரு கட்டத்துல அந்த ஸ்வாடை வச்சு அந்த கோரை அட்டாக் பண்ண அதுல சின்னதா ஒரு கிராக் தான் விழுந்திருக்கு. உடனே திரும்ப அதை அட்டாக் பண்ண இந்த வாட்டி அதுல கிராக் நல்லாவே தெரியுது. இதே நேரத்துல பெயின்ல அந்த கோலமும் கத்த உடனே நம்ம ஹீரோவும் இன்னும் ஒரே ஒரு ஹிட் கொடுத்தா போதும் அது டெஸ்ட்ராய் ஆயிடும்னு கிட்ட போக அதுக்குள்ள அந்த கோலம் வந்துட்டு நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிடுது. அது கையில பிடிச்சி நம்ம ஹீரோவை நசுக்க ஆரம்பிக்க பதிலுக்கு அவனும் அந்த ஸ்வாட கோர் நோக்கி எறிறான். அது பட்ட அடுத்த நிமிஷமே அந்த கிறிஸ்டல் பீஸ் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் நீங்க கோலமை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, இதன் மூலியமா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டீங்க. இதை பார்த்த ஹீரோவும் நான் சர்வைவ் ஆயிட்டேன்னு சொல்ல உடனே அந்த சிஸ்டம் சொன்ன மாதிரியே ஒரு யூனிக் ட்ரைட்டை அன்லாக் பண்ணுது. இதன் மூலியமா நம்ம ஹீரோவுக்கு 1000 பாயிண்ட்ஸ் ரிவார்ட் ஆகும். கூடவே அவருடைய இன்ஜுரிஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கோலமை 7 மினிட்ஸ்லயே டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான். அதுக்காக தான் இந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். இதே நேரத்துல அந்த யூனிக் ட்ரைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நெக்ரோமான்சர். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நானும் ஹண்டர் ஆயிட்டேன், இது எல்லாத்துக்குமே பேஸ் நான் சர்வைவ் ஆனதுதான். உடனே நம்ம ஹீரோவுக்கு எதிர்க்க அந்த காலம் டிஃபீட் ஆன இடத்துல பிளாக் ஃபாக் மாதிரி வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டச் பண்ண நெக்ரோமான்சர் யூனிக் ட்ரைட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் இந்த சாண்ட் காலமுடைய ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்றீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ண உடனே அந்த பிளாக் ஃபாக் வந்துட்டு நம்ம ஹீரோக்குள்ள என்டர் ஆகுது. இதை பார்த்து அவனும் ஷாக் ஆக இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.